ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் சான்றோர்கள். இப்போ 11th 12th புக் பேக்கில் வந்துட்டு ஒரு சான்றோரை பற்றி கொடுப்பாங்க, அதை தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம ஏற்கனவே 11th இருக்கிற தமிழ் சான்றோர்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து 12th இருக்கிற ஒரு 4 இயல், சரிங்களா, 4 சான்றோர்களை பற்றி பார்ப்போம், சரிங்களா. 12th 11th இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு வேளை பார்க்கலன்னா அதை எடுத்து பாருங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதிலிருந்து ஒரு 2 or 3 கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் இது செப்பரேட்டாக எடுத்து டீச் பண்ணிட்டு நான் எழுதி ஸ்மார்ட் நோட்ஸாக எழுதி வச்சுருப்பேன். அதை தான் உங்களுக்கு இங்கே டீச் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நம்ம சான்றோர் யாருன்னா ஆறுமுக நாவலார். யார்? ஆறுமுக நாவலார். அது பிறப்பு பாருங்கள், 1822 1879. ஆறுமுக நாவலார் என்ன சொல்கிறோன்னா, வசன நடை கைவந்த வள்ளலார். யார்? வசன நடை கைவந்த வள்ளலார் என்று அழைக்கப்படுறாரு. வசன நடந்த கைவந்த வள்ளலார் யாருன்னு கேட்டால் ஆறுமுக நாவலர். யாழ்ப்பாணத்தில் நல்லூரில் பிறந்தார். யாழ்ப்பாணம் நல்லூரில். தமிழ், அப்புறம் வடமொழி, ஆங்கிலம் என்னும் மும்மொழி புலமை பெற்றவர். தமிழ், வடமொழி, ஆங்கிலம் என்னும் மும்மொழி புலமை பெற்றவர். தமிழ் நூல் பதிப்பு, உரைநடை ஆதிக்கம், பாடசாலை நிறுவுதல், அச்சுக்கூடம் நிறுவுதல், கண்டன நூல்கள் படைத்தல், சைவ சமய சொற்பொழிவு என பன்முக ஆளுமை பெற்றவர் தான் நம்ம ஆறுமுக நாவலர். ஓகேங்களா? ஓகே, அவர் எழுதின நூல்கள் பாருங்கள். திருக்குறள், பரிமேலழகர் உரை. எழுதின நூல்கள் வந்து திருக்குறள், பரிமேலழகர் உரை, சூடாமணி நிகண்டு, நன்னூல் சங்கர நமச்சிவாயர் விருத்தியுரை. நன்னூல் சங்கர நமச்சிவாயர் விருத்தியுரை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். திருக்குறள், பரிமேலழகர் உரை, சூடாமணி நிகண்டு, நன்னூல் சங்கர நமச்சிவாயர் விருத்தியுரை. ஓகேங்களா? புரியுதா? பாருங்கள், வசனதான் கைவந்த வள்ளலாறு, யாழ்ப்பாணம் நல்லூர், மும்மொழி புலமையே. அப்புறம் நூல்கள் வந்து திருக்குறள், பரிமேலழகர் உரை, சூடாமணி நிகண்டு, நன்னூல் சங்கர நமச்சிவாயர் விருத்தியுரை. இதெல்லாம் எழுதியிருப்பார். ஓகே, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு அப்புறம் பாருங்கள், இலக்கண நூல்கள், அதுக்கப்புறம் பூமி சாஸ்திரம் முதலான பாடநூல்கள் அவரால் ஆக்கப்பட்டன. இலக்கண நூல்கள், பூமி சாஸ்திரம் முதலான பாடநூல்கள் எல்லாமே இவர் வந்துட்டு எழுதியிருப்பார். புராண நூல்களை வசனமாக எழுதி அதனை அனைவரும் படிக்கும் எளிய வடிவாக மாற்றினார். புராண நூல்களை வந்து வசனமாக எழுதி அதனை அனைவரும் படிக்கும் எளிய நூலாக மாற்றிருப்பார். தமது இல்லத்தில் அச்சுக்கூடம் நிறுவி பல நூல்கள் அச்சிட்டார். கொஸ்டின் இருக்கிற தமிழத்தில் அச்சுக்கூடம் நிறுவியவர் யாருன்னு கேட்டால் ஆறுமுக நாவலார். திருவாவடுதுறை ஆதீனம் இவருக்கு நாவலர் பட்டம் வழங்கியது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய கேட்டிருக்காங்க. இந்த ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் வழங்கியது யாருன்னு கேட்டால் திருவாவடுதுறை ஆதீனம். நெக்ஸ்ட்டு பெர்சிவல் பாதிரியார் என்றவர் விவிலியத்தை வந்து தமிழில் மொழிபெயர்க்க உதவுறார். பெர்சிவல் பாதிரியார் விவிலியத்தை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ணவர் யாருன்னு கேட்டால் ஆறுமுக நாவலார். ஓகே, இதில் இம்பார்ட்டன்னா இந்த அச்சுக்கூடம் தமிழத்தில் அச்சுக்கூடம் நிறுவியிருப்பார். அதுக்கப்புறம் நாவலர் பட்டம் யார் கொடுத்தா, அதுக்கப்புறம் யாருக்கு ஹெல்ப் பண்ணா, அதே விவிலியத்தை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஒரு சான்றோர் யாருன்னா மாயூரம் வேதநாயகம். யார்? மாயூரம் வேதநாயகம். எந்த பிறப்பு பாருங்கள், 1826 1889. ஓகேங்களா? 19ஆம் நூற்றாண்டில் தென்னிந்திய பகுதியில் ஏற்பட்ட மிக கூடிய பஞ்சத்தை தாது வருட பஞ்சம் சொல்லுவோம். 1876 1878 நம்ம ஹிஸ்ட்ரிக்குள்ளே படிச்சிருப்போம். எட்னம் ப்ரோபில் இந்த காலத்தில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டதுன்னு ஐஎன்எம்மில் வந்திருக்கும் இல்லைங்களா? அதுதான் அந்த நூற்றாண்டில் மாயூரம் வேதநாயக பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாருன்றதை பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை கண்டு தமது சொத்துக்கள் அனைத்தையும் கொடையளித்தார். அந்த பஞ்சத்தை கண்டு தம் சொத்துக்கள் அனைத்தையும் கொடையளித்தார். யார்? மாயூர வேதநாயகம். அதை பார்த்து கோபால கிருஷ்ண பாரதியார் என்றவர் என்ன சொன்னார்னா, நீயே புருஷமேரு என்ற பாடல் வந்து பாடுறாரு. ஓகேங்களா? 1876 78 ஒரு பஞ்சம் வருது. அதை கண்டு தன் சொத்துக்கள் எல்லாத்தையும் அந்த பஞ்சத்துக்காக கொடுத்துட்றாரு. அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, விற்று ஹெல்ப் பண்ணுறாரு. அதை பார்த்து கோபாலகிருஷ்ண பாரதியார் நீயே புருஷமேரு என்ற ஒரு பாடலை வந்து அவரை பற்றி பாடுறார். ஓகேங்களா? இவர் வந்து மொழிபெயர்ப்பாளர். யார்? மாயூர வேதநாயகம் பிள்ளை மொழிபெயர்ப்பாளர், நாவலாசிரியர். இவர் தமிழின் முதல் நூலான பிரதாப முதலியார் சரித்திரம். இது ஜிகேல வரும், நிறைய கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. தமிழ் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற நூல் எழுதியவர் யார்? மாயூர வேதநாயக பிள்ளை. மாயாவரத்தோட நகர்மன்ற தலைவராகவும் இருந்திருக்காரு. மகாவித்வான் மீனசுந்தரம், ராமலிங்க வள்ளலார், சுப்பிரமணிய தேசிகர் இவங்ககிட்டலாம்
நட்பு பாராட்ட நட்போடு இருந்திருக்கார். யார் யார்? மகாத்மா மீனாட்சி சுந்தரம், அப்புறம் ராமலிங்க வள்ளலார், அப்புறம் சுப்பிரமணிய தேசிகர், இவங்ககிட்டலாம் நட்பாக இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் 1805 1861 வரைக்கும் ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகள் முதலில் தமிழ் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் என்ற நூலாக வெளியிட்டிருக்கார். 1805 1805 to 1861 இந்த காலகட்டத்து வரை ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்பு எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கும். அதை முதல்ல தமிழில் மொழிபெயர்த்து நூலாக வெளியிட்ட அந்த நூலுக்கு பேர் சித்தாந்த சங்கிரகம். ஓகேங்களா? புரியுதா? ஓகே. அவர் எழுதுகிற நூல்கள் பாருங்கள். பெண்மதி மாலை, திருவருள் அந்தாதி, சர்வ சமய சமரச கீர்த்தனை, சுகுண சுந்தரி. என்னது? பெண்மதி மாலை, திருவருள் அந்தாதி, சர்வ சமய சமரச கீர்த்தனை, சுகுண சுந்தரி. அப்புறம் இசையிலும் வீணை வாசிப்பதிலும் வல்லவர் யார்? மாயூரம் வேதநாயகி பிள்ளை. 1000க்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளை வெளியேற்றியுள்ளார். 1000க்கும் மேற்பட்ட கீர்த்தனைகள் இயற்றியுள்ளார். வடமொழி, பிரெஞ்சு, லத்தீன் இதில் நல்ல புலமை. வடமொழி, பிரெஞ்சு, லத்தீன் இதில் எல்லாமே நல்ல புலமை. ஓவரால் பார்த்துருவோமா? இந்த பஞ்சம் ஏற்படுது, இது தாதூரோட பஞ்சம். அதுக்கப்புறம் அதை சொத்துக்களை அதில் கொடுக்குறாரு. அதனால கோபாலகிருஷ்ண பாரதி தான் நீயே புருஷன் வீரன்னு சொல்கிறாரு. அப்புறம் பிரதாப முதலிய சரித்திரத்தை எழுதினவர் இவர் தான். அப்புறம் மாயவரம் நகரமன்ற தலைவர். இவங்களோட யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாருன்னா மகாத்மா மீனாட்சி சுந்தரம், ராமலிங்க வள்ளலார், சுப்பிரமணிய தேசிகம் கிட்டலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தார். 1800 அந்த நீதிமன்ற தீர்ப்பில் தமிழில் எழுதினார். இப்போது 1805 1861 அதுக்கு ஒரு பேர் வச்சார், அதாவது சித்தாந்த சங்கிரகம். அப்புறம் எழுத நூல்கள் பார்த்தா பெண்மதி மாலை, திருவருள் அந்தாதி, சர்வசமய சமரச கீர்த்தனை, சுகுண சுந்தரி. ஓகேங்களா? இதெல்லாம் இப்போ வடமொழி பிரெஞ்சு லத்தீனில் புலமே இருந்தார். ஓகேங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு பிரதிமார் கலைஞர். யாரை பற்றி? நம்ம பிரதிமார் கலைஞர். இயற்பெயரான சூரியநாராயண சாஸ்திரி என்ற இயற்பெயர் கொண்ட பிரதிமார் கலைஞர். இவர் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் 33 வருஷம் தான் வாழ்ந்திருப்பார். 1870 1903 வரைக்கும் தான். ஓகேங்களா? இதுவும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, பார்த்துக்குவோம் எவ்வளோ வருஷம் வாழ்ந்தார். ஓகே. திராவிட சாஸ்திரி. பிரதிமார் கலைஞர் திராவிட சாஸ்திரி என்று சி.வே. தாமோதரனாரால் போற்றப்பட்டார். திராவிட சாஸ்திரி என போற்றப்பட்டவர் யாருன்னு கேட்டால் பிரதிமார் கலைஞர். யார் திராவிட சாஸ்திரின்னு போற்றினார் இவரன்னு கேட்டால் சி.வே. தாமோதரனார். இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க, நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? தந்தையாரிடம் வடமொழியும் மகாவித்வான் மீனாட்சி சபாபதியாரிடம் தமிழும் பயின்றார். தந்தை கிட்ட வடமொழி, மகாவித்வான் சபாபதி கிட்ட தமிழும் பயின்றார். ஓகே. நெக்ஸ்ட் எஃப்ஏ ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் ஆர்ட்ஸ் என்ற தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று, இந்த தேர்வில் எஃப்ஏனா ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் ஆர்ட்ஸ் என்ற தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று பாஸ்கர சேதுபதி மன்னனிடம் உதவித்தொகை பெற்றார். பாஸ் பண்ணிவிட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக பாஸ்கர சேதுபதி மன்னனிட உதவித்தொகை பெற்றார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பிஏ பயின்றார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பிஏ பயின்றார், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். தமிழிலும் வேதாந்த தத்துவ சாத்திரத்திலும் பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தங்கப்பதத்தை பரிசாக வென்றார். நம்ம ஒரு சொல்கிறோன்னா இப்போ யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டுன்ற மாதிரி சொல்கிற மாதிரி தேர்ச்சி பெற்று தங்கப்பதக்கம் வென்றிருப்பார். இதிலும் தமிழ்லையும் வேதாந்த தத்துவ சாத்திரத்திலும் பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தங்கப்பதக்கத்தை பரிசாக வென்றார். நெக்ஸ்ட் 1893 சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் உதவி தமிழாசிரியர் பணியாற்ற தொடங்கி 1893 சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் உதவி ஆசிரியராக ஜாபில் ஜாயின் பண்ணி அங்கே தலைமை தமிழாசிரியராக பதவி உயர்வு பெற்றார். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணி ஒரு டிபார்ட்மெண்ட்டு வழி நடத்துகிற மாதிரி தமிழாசிரியராக அந்த தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைமை ஆசிரியராக இருப்பாங்கள்ல, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்கள்ல காலேஜ்லலாம், அந்த மாதிரி தமிழுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை பதவி உயர்வு பெற்றிருப்பார் என்ற மாதிரி சொல்ல வராங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ரூபாவதி கலாவதி ஆகிய நாடக நூல்களையும் களவழி 40 நூலை தழுவி மான விஜயம் என்னும் நூலையும் ஏற்றுள்ளார். இது இம்பார்ட்டன்ட்பா, இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ரூபாவதி கலாவதி என்ற நாடக நூல்கள் எழுதியிருக்காரு. ரூபாவதி கலாவதி. அப்புறம் களவழி 40 என்ற நூலை தழுவி மான விஜயம் என்ற நூலையும் இயற்றியுள்ளார். ஓகேங்களா? ஓவரால் பார்த்துருவோமா என்ன படித்தோன்னுட்டு. இவர் திராவிட சாஸ்திரின்னு யார்? பிரதிமார் யார் போற்றா? சி.வே. தாமோதரனார். ஓகேங்களா? தந்தை கிட்ட வடமொழி, மகாவித்வான் சபாபதி கிட்ட தமிழ். அப்புறம் எஃப்ஏ ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆர்ட்ஸில் பாஸ் பண்ணி பாஸ்கர் சேதுபதி மன்னன்கிட்ட உதவித்தொகை வர்றாரு. கிறிஸ்துவ கல்லூரியில் பிஏ, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி டாப்பராக வர்றாரு. அப்புறம் 1893 கிறிஸ்துவ கல்லூரியில் உதவி ஆசிரியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக உதவி ஆசிரியர் சேர்ந்து அங்கே தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெறாரு.
அதுக்கப்புறம் ரூபவாதி கலாவதி நாடக நூல்கள், கலாவதி 40 நூல் வந்து மானவ விஜயம் என்ற நூலை இயற்றியுள்ளார். ஓகே, கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவர் தான் பதிமார் கலைஞர் தான். இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்ட நாடகவியல் என்னும் நாடக இலக்கண நூலையும் எழுதியுள்ளார். இதுவும் இம்பார்ட்டன்ட். நாடகவியல் என்றது என்ன நூல்னு கேட்பாங்க. அது வந்து நல்லா ஞாபகம், இலக்கண நூல். ஓகே, இவரது தனிப்பாசுர தொகை என்ற நூல் ஜி.யு. போப் அவர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. பிரதிமார் கலைஞர் எழுதின தனிப்பாசுர தொகையை ஜி.யு. போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேட் பண்ணார். ஓகே, மூசி பூர்ணலிங்கனாருடன் இணைந்து இவர் நடித்த ஞானபோதினி அக்காலத்தில் குறிப்பிடத்தக்க அறிவியல் இதழாக இருந்துச்சு. அறிவாம் மூசி பூர்ணலிங்கனார் கூட ஞானபோதினி என்று வந்து ஒரு இதில் நடத்துகிறார். அது வந்து அந்த என்ன இதழ்னால் அது அறிவியல் இதழ். அது வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு அறிவியல் இதழாக அந்த காலகட்டத்தில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே தமிழை வந்து உயர்தனி செம்மொழி என தன் பேச்சின் மூலம் முதலில் மெய்ப்பித்தவர் இவர் தான். நிறைய தமிழை வந்து உயர்தனி செம்மொழி என தன் பேச்சின் மூலம் முதலில் மெய்ப்பித்தவர் யார்? பிரதிமார் கலைஞர். 2004 நடுவர் அரசு தமிழ் மொழி செம்மொழின்னு சொன்னாங்க. ஓகேங்களா, செம்மொழின்னுட்டு இதுக்கு முன்னாடியே சொன்னவர், இந்த நடுவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொன்னவர் பிரதிமார் கலைஞர். 33 வயதில் இருந்தார். நான் சொன்னால ஃபஸ்ட் டைம் 33 வயதில் இருந்தார். இங்கே பாருங்கள், திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி செம்மொழி ஆயன் தமிழ் உயர்தனி செம்மொழியாம் என்றார். இந்த கோட்டை அப்படியே கொடுத்து இதை சொன்னவர் யாருன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. பல மொழிகளுக்கு தலைமையும் மிக்க மேதமையும் உடைய மொழி உயர்தனி தனித்து இயங்க வல்ல ஆற்றல் சார்ந்தது தனிமொழி என்றார். ஓகேங்களா, புரியுதா? ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க ஒரு வாட்டி பார்த்துருவோமா. என்ன சொல்லணும்? நாடகவியல் என்ற இலக்கண நூல் வந்து எழுதியிருக்காரு. தனிப்பாசுர தொகை பிரதிமார் கலைஞர் ஜி.யு. போப் வந்துட்டு ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். மூசி பூர்ணலிங்கனாருடன் ஞானபோதினி என்ற இதழ் நடத்தினா அது என்ன இதழ்னா அறிவியல் இதழ். தமிழ் வந்து உயர்தனி செம்மொழி சொன்னவர் பிரதிமார் கலைஞர். செம்மொழியாக நடுவர் சர்வே செய்து 2004 33 வயசில் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த கோட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பார். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போமா. ஓகே, நெக்ஸ்ட்டு மறைமலை அடிகள் யார்? இது நாலாவது சான்றோர் மறைமலை அடிகள். 1876 பிறந்து 1950 வந்து இயற்கை எழுதியிருப்பார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியின் பேராசிரியராக பிரதிமார் கலைஞர் இருந்திருப்பார். நம்ம அங்கே பார்த்தோம்னா பிரதிமார் அது இங்கே வந்து சொல்கிறாங்க. அப்போ அவர் இருந்திருப்பார், சென்னை கிறிஸ்துவ கல்லூரி பிரதிமார் கலைஞர் இருந்திருப்பார். அப்போ மறைமலை அடிகள் வந்து போயிருப்பார். சரிங்களா, மறைமலை அடிகள் போகும்போது ஒரு கொஷின் கேட்டிருப்பார். இந்த மூணுமே, இந்த ஆயுதத்துடர், வன்துடர், உயிர்த்துடர், குட்டிலுகிற வர்ற மாதிரி ஒரு தொடர் சொல்லு, ஒரு வாக்கியம் சொல்லணும் போது அது எனக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை சொல்லியிருப்பார் இவர் மறைமலை அடிகள். அதுதான் அது சரிப்பா. அதில் வந்து இந்த மூணுமே வரும், ஆயுதத்துடர், வனத்துடர், உயிர்த்துடர், கூட்டலாம் டக்குன்னு சொல்லியிருந்தாலும் அவர் வந்து ஆச்சரியப்பட்டிருப்பார். யாரோ பிரதிமார் கலைஞர் வந்து மறைமலை அடிகளோட தமிழ் புலமையை கண்டு. சரிங்களா, அதை தான் இங்கே சொல்லுவாரான். ஓகே, புரியுதா? ஓகே, பிறமொழி கலப்பின்றி இனிய எளிய தமிழ் சொற்களை கொண்டு பேசும் எழுதும் இயலும் என்றார். யார்? மறைமலை அடிகள். பிறமொழி கலப்பின்றி இனிய எளிய தமிழ் சொற்களை கொண்டு பேசும் எழுதும் இயலும் என்றார். அவர் வந்து வேதாச்சலம். பிரதிமார் கலைஞர் வந்து சூரியநாராயண சாஸ்திரி அவருடைய இயற்பெயர். இதுவே மறைமலை அடிகள்னால் அவருடைய இயற்பெயர் வந்து வேதாச்சலம் பேர் வந்து மறைமலை அடிகளும் மாற்றிருப்பார். சரிங்களா, அவர் எழுதின நூல்கள் பாருங்கள், நூல்ன்ற இதழ்கள். ஞானசாகரம் 1902, ஓரியன்டல் மிஸ்டிக் மைனா 1908, 1908, ஓசன் ஆஃப் விஸ்டம் 1935 என்ற இதழ். இந்த இதழெல்லாம் நடத்திருப்பார். என்னென்ன? ஞானசாகரம் 1902, ஓரியன்டல் மிஸ்டிக் மைனா 1908, ஓசன் ஆஃப் விஸ்டம் 1935 இந்த இதழெல்லாம் நடத்திருப்பார். இவர் எழுதின நூல்கள் பாருங்கள், எல்லாமே ஆராய்ச்சுரை தான். முல்லைப்பாட்டுக்கு ஆராய்ச்சுரை, பட்டினப்பாலைக்கு ஆராய்ச்சுரை, அதுக்கப்புறம் சாகுந்தல நாடகம், அப்புறம் மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும். இந்த இதுதான் எழுதின நூலகம். ஏன்னா முல்லைப்பாட்டுக்கு ஆராய்ச்சுரை, பட்டினப்பாலைக்கு ஆராய்ச்சுரை, அப்புறம் சாகுந்தல நாடகம், மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும். புரியுதா? ஒரு வாட்டி பார்த்துருவோமா. மறைமலை அடிகள் எப்போ? 1876 1950. பிரதிமார் கலைஞர் வந்து சென்னை கிறிஸ்துவ, அது எல்லாருக்கும் தெரியும். அங்கே வந்து ஒரு இன்டர்வியூக்காக வர்றார். யார்? மறைமலை அடிகள். அவர் வந்து இந்த மூணுமே, ஆயுதத்தோட, வனத்தோட, உயிர்த்தோட மூணுமே கலந்து ஒரு சொல்கிறார். அந்த சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிறமொழி கலப்பு இனிய எளிய சொற்களை கொண்டு பேசும் எழுதும் இயலும் என்றவர் மறைமலை அடிகள். அவர் எந்த பெயர் வந்து இப்போ மறைமலை அடிகள் மாற்றிருப்பார்? அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டால் வேதாச்சலம். எழுதின எந்தெந்த இதழ்கள் நடத்தினான்னு பார்த்தா ஞானசாகரம்,
ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா, ஓசன் ஆஃப் விஸ்டம். எழுதின நூல்கள் பார்த்தா முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டுக்கு ஆராய்ச்சி, பட்டினப்பாளையக்கு ஆராய்ச்சி, சாகுந்தர நாடகம், மாணிக்கவாசகர் வரலாறும் காலம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இப்போது ரியல்ஸில் இருக்க 4 அறிஞர்கள் பற்றி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிறத வந்து பார்த்து முடிச்சிடுவோம். சரிங்களா? நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு வர்ற இந்த எக்ஸாமு நமக்கானதாக இருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.